பாடம் 2. நாம் பக்கெட் தூக்கும் உலகத்தில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு மகத்தான வேலை கிடைத்துவிட்டது பாப்லோ. ஒரு நாளைக்கு நான் 100 பக்கெட்டுகளை தூக்கி வருவேன். ஒரு பக்கெட்டுக்கு 1 பென்னி என்றாலும் கூட ஒரு நாளைக்கு $1 என்றாகும். நான் பணக்காரன். இந்த வார கடைசியில் நான் ஒரு ஜோடி கால் ஷூக்கள் வாங்குவேன். இந்த மாத கடைசியில் ஒரு பசுமாடு வாங்குவேன். இன்னும் 6 மாத கால முடிவில் ஒரு வீடு கட்டிவிடுவேன். இந்த நகரத்திலேயே மிகவும் நல்ல வேலை கிடைத்துள்ளது. வாரக்கடைசியில் விடுமுறைகள் நமக்கு உண்டு. ஒவ்வொரு வருடத்திற்கும் 2 வார விடுமுறை சம்பளத்துடன் உண்டு. நாம் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைந்துவிட்டோம். உன்னுடைய குழாய் வலியை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து நகர்ந்துவிடு. குழாய் வலி பற்றி நீதிக்கதையிலிருந்து. ஒரு டாக்டர் தனது 4 வயது பெண் குழந்தையை குழந்தை காப்பகத்தில் விடுவதற்காக அழைத்துச் செல்கையில் தனது ஸ்டெத்தாஸ்கோப்பை குழந்தையிடமே விட்டுவிட்டு சென்றார். குழந்தை அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை வைத்துக்கொண்டு விளையாடத் தொடங்கிவிட்டது. எனது குழந்தை எனது வழியிலேயே வர விரும்புகிறது. இந்த தருணமே எனக்கு பெருமிதமளிக்கும் தருணமாக உள்ளது என்று டாக்டர் நினைத்தார். அந்த குழந்தை ஸ்டெத்தாஸ்கோப்பை தனது கழுத்தை சுற்றியபடி வைத்துக்கொண்டு அதன் முனையை ஒரு மைக்கை போல வாயருகே வைத்து கொண்டது. மெக்டொனால்ட்ஸ் உங்களை வரவேற்கிறது. நீங்கள் தரும் ஆர்டரை பெற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டது. இந்த அழகான கதை நாம் ஏன் திரும்ப திரும்ப பக்கெட்டை தூக்கும் வேலைக்கே செல்ல விரும்புகிறோம் என்பதை காட்டுகிறது. இதற்கு குரங்குகளை பார்த்து குரங்குகள் கற்றுக்கொள்கின்றன என்பதுதான் பொருள். அந்த சிறுமி மெக்டொனால்டு கடைக்கு சென்றிருக்கிறாள். அந்த ஸ்டெத்தாஸ்கோப்பை ஒரு மைக்கை போலவே நினைத்து கொண்டு அந்த கடையில் இருக்கும் பணியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கேட்பதைப் போலவே கேட்டிருக்கிறார். அந்த சிறுமியைப் போலவே நிறைய பேர் பக்கெட் தூக்கும் வேலையை குழாய் வலி அமைக்கும் வேலையைப் போலவே தவறாக எண்ணிவிடுகிறார்கள். 99% பேர்கள் பக்கெட் தூக்கும் வேலையில்தான் இருக்கிறார்கள். அதனால் இயல்பாகவே நாம் வாழ்க்கையில் நினைத்ததை அடைவதற்கு பக்கெட் தூக்கும் வேலைதான் இருக்கிறது என்று நினைத்து கொண்டு விடுகிறோம். பக்கெட் தூக்குபவர்கள் 99%, குழாய் வலி அமைத்துக் கொள்பவர்கள் 1%. ஒரு காசோலையிலிருந்து மற்றொரு காசோலையில் வாழ்பவர்கள், பேச்செக் டு பேச்செக், தொடர்ச்சியான வருமானம் உடையவர்கள். அதனால்தான் குழாய் வலியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள ப்ரூனோவுக்கு வெகுநேரம் பிடித்தது. ப்ரூனோ அறிந்தவரை பாப்லோதான் முதலாக குழாய் வலியை அமைத்தவன். ப்ரூனோ குழாய் வலியை வெறுத்து ஒதுக்கியதற்கு முக்கியமான காரணம் அவர்களிருவருக்கும் இடையே இருந்த வேறுபாடுதான். ப்ரூனோவுக்கு குழாய் வலி என்பதே நிரூபிக்கப்படாத ஒன்றாக இருந்தது. ப்ரூனோ குழாய் வலி என்பதே வீணான பாதுகாப்பற்ற முறையாகும். பெரும்பாலான மக்கள் ப்ரூனோவைப் போலத்தான் நினைத்து கொண்டிருக்கின்றனர். நம்மை சுற்றி பக்கெட் தூக்குபவர்கள் மட்டுமே நிறைந்திருப்பதன் காரணமாக இதுதான் இந்த உலகின் வழி என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். 1,00,000 ஆடுகள் செல்லும் வழி தவறாக இருக்க முடியாது. மக்கள் இதே போலத்தான் பக்கெட் தூக்குபவர்களை பற்றியும் நினைக்கின்றனர். 100 மில்லியன் பக்கெட்டுகளை தூக்குபவர்கள் தவறாக செய்ய மாட்டார்கள். நல்லது, அவர்களால் தூக்க முடியும். மந்தை குணம். ஆடுகள் பள்ளம் இருக்கும் தெரியும். ஒரு ஆடு போனிச்சினாலும் எல்லா ஆடும் அப்படியே போகும். பக்கெட் தூக்கும் வேலையில் ஈடுபடுதல். நாம் இதையே செய்கிறோம். இந்த உலகில் பக்கெட் தூக்குபவர்களின் எண்ணிக்கையைப் போலவே குழாய் வலி அமைப்பவர்களும் இருக்கிறார்கள். ஏனெனில் இந்த பக்கெட் தூக்கும் வேலையில்தான் நமது பெற்றோர்கள் ஈடுபட்டிருந்தனர். நாமும் அதே வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். பக்கெட் தூக்கும் முன்னுதாரணங்கள் நமக்கு இந்த வேலையே முன்னேறுவதற்கான வழிகள் இருக்கின்றன என்று சொல்கின்றன. நீங்கள் பள்ளிக்குச் சென்று பக்கெட் தூக்கும் வேலையை கற்றுக்கொள்ளுங்கள். கடுமையாக உழையுங்கள்.
இன்னும் பெரிய பக்கெட் தூக்குவதற்கான உரிமையையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு பக்கெட் தூக்கும் நிறுவனத்திலிருந்து ராஜினாமா செய்துவிட்டு இன்னொரு பக்கெட் தூக்கும் நிறுவனத்திற்கு வேலைக்கு சேருங்கள். இதன் காரணமாக இன்னமும் பெரிய பக்கெட்டுகளை தூக்கலாம். நிறைய மணி நேரம் வேலை செய்யுங்கள். அதனால் இன்னமும் நிறைய பக்கெட்டுகளை தூக்கலாம். உங்களது குழந்தைகளையும் பக்கெட் தூக்கும் வேலையை கற்றுக்கொள்ளும் கல்லூரிக்கு அனுப்புங்கள். ஒரு வேலையிலிருந்து இன்னொரு வேலைக்கு மாறுங்கள். உலோகத்திலான பக்கெட்டிலிருந்து பிளாஸ்டிக் பக்கெட்டுக்கு மாறுங்கள். டிஜிட்டல் பக்கெட்டுக்கு மாறுங்கள். பக்கெட் தூக்கும் வேலையிலிருந்து ஓய்வு பெறும் நாளை எண்ணி கனவு காணுங்கள். அதுவரையில் பக்கெட் தூக்கிக் கொண்டே இருங்கள். அந்த பக்கெட்டுகளை தூக்குங்கள். அந்த பக்கெட் தூக்குபவர்கள் தங்களுடைய முயற்சிக்கு என்ன சம்பாதிக்கிறார்கள்? ஆச்சரியகரமாக மிக குறைந்த அளவே சம்பாதிக்கின்றனர். பெரேட் என்ற பத்திரிகையின் கணக்கெடுப்பின்படி மக்கள் என்ன சம்பாதிக்கிறார்கள் என்று பார்த்தபோது, அமெரிக்காவில் ஒரு சராசரி வேலைக்காரர் ஒரு வருடத்திற்கு $28,500 சம்பாதிக்கிறார். இதில் 20% வரி பிடித்தம் போய்விட்டது என்றால் மீதம் $22,500 மட்டுமே அவர்கள் வாழ்வதற்காக என்று கிடைக்கிறது. இதனை நாம் கணக்கில் கொண்டால் $22,500 வீட்டுக்கு கொண்டு சென்றால் அந்த தொகை நிச்சயமாக 4 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாது. இதன் அர்த்தம் என்னவெனில், பெரும்பான்மையான மக்கள் அதிக பணத் தேவையினால் அவதியுறுகிறார்கள். பக்கெட் தூக்குபவர்களின் சராசரி வருமானம் 28,500. பக்கெட்டுகளின் ஊர்வலம். பக்கெட் தூக்குபவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படும் போது என்ன செய்கின்றனர்? அவர்களுக்கு பக்கெட் தூக்கும் மனோபாவமே இருப்பதன் காரணமாக அவர்கள் பக்கெட் தூக்கும் தீர்வுடனேயே வெளியே வருகிறார்கள். உங்களுக்கு அதிக பணம் தேவைப்பட்டால் அதிகமாக பக்கெட்டுகளை தூக்க வேண்டியதுதான். பக்கெட் தூக்கும் ஒரு அப்பா மாலை வேளைகளிலும் வார கடைசி நாட்களிலும் நான் பக்கெட் தூக்கும் இன்னொரு வேலையை தேடிக்கொள்ள வேண்டியதுதான் என்று சொல்வார். பக்கெட் தூக்கும் அம்மா குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பாக நான் செய்து கொண்டிருந்த பக்கெட் தூக்கும் வேலையை மறுபடியும் செய்ய வேண்டியதுதான் என்று சொல்வாள். பக்கெட் தூக்கும் பெற்றோர்கள் பள்ளிக்காலம் முடிந்து விடுமுறையின் போது குழந்தைகளும் பக்கெட் தூக்கும் வேலைக்கு செய்ய வேண்டியதுதான் என்று சொல்வார்கள். இதைத்தான் அவர்கள் செய்கிறார்கள். முடிவு என்ன? இன்று வட அமெரிக்கர்கள்தான் உலகிலேயே அதிகமான நேரம் பணிபுரிபவர்களாக இருக்கின்றனர். ஜப்பானியர்களை விட அதிக நேரம் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அதிக பக்கெட்டுகளை தூக்குவதன் காரணமாக அதிக பணம் சம்பாதிக்க முடிகிறதா? ஒரே வார்த்தையில் சொன்னால் இல்லை. இதோ கடினமான உறைய வைக்கும் உண்மைகள். நுகர்வோர்களின் கடன் தொகை அதிகமான அளவில் உள்ளது. அமெரிக்காவில் கடந்த 17 ஆண்டுகளில் நுகர்வோர்களின் தொகை 4 மடங்கு அதிகரித்துள்ளது. ஒரு சராசரி குடும்பத்தினர் தனக்கு செலவழிக்க கிடைக்கும் வருமானத்தில் 95% கடனாளியாகவே இருக்க வேண்டியுள்ளது. கடந்த 20 ஆண்டுகளில் தனது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டி வேலைக்கு செல்லும் பெண்களின் எண்ணிக்கை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. அதாவது 1980இல் 19% இருந்தது, இன்று 46% உயர்ந்துள்ளது. தமது பெரிய முக்கியமான சொத்தான தாம் இருக்கும் குடியிருப்புகளை 2வது அல்லது 3வது அடமானமாக வைத்துவிடுகிறார்கள். இச்செயலை தாம் வாங்கிய பொருட்களுக்கான பட்டியல் தொகையில் உள்ள கடனை அடைப்பதற்காகவே செய்கின்றனர். கடன் அட்டை, கிரெடிட் கார்டு. பொருளாதார நிலை செழுமையாக இருக்கும் இந்நிலையில் கூட கடனை திருப்பிச் செலுத்த முடியாது திவாலாகி போகும் நபர்களின் எண்ணிக்கை 1.4 மில்லியனாக 2000 ஆண்டில் உயர்ந்துள்ளது. இப்போது விவரிக்கப்பட்டுள்ள இந்த காட்சியில் உள்ள குறைபாடு என்ன? பக்கெட் தூக்குவதில் உள்ள பொய்யான நம்பிக்கை. பக்கெட் தூக்குபவர்கள் பெரிய பக்கெட்டுகளை தூக்கினால் இன்னும் பெரிய தொகையினை வருமானமாக பெறலாம் என எண்ணுகிறார்கள். அதனால் பெரிய பக்கெட்டை தூக்கும் வேலை கிடைத்து விட்டது
விட்டால் எல்லாம் சரியாக போய்விடும் என்பதாக தாமே நினைத்து கொண்டு விடுகிறார்கள். பக்கெட் தூக்குபவர்கள் மற்ற பக்கெட் தூக்குபவர்கள் எப்படி இவ்வளவு சம்பாதிக்க முடிகிறது என்று வியந்து போகிறார்கள். அமெரிக்க தொழிலாளர்களின் வருமான கணக்குகளின் புள்ளி விவரங்களை சேகரிக்கும் துறையினர் நூற்றுக்கணக்கான பல்வேறு பணிகளில் உள்ளவர்கள் ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு சம்பாதிக்க முடிகிறது என்பதற்கு ஒரு புள்ளி விவரம் தயாரித்துள்ளனர். உங்களது ஒரு மணி நேர வருமானம் எப்படி மற்ற வேலைகளில் பெறப்படும் சம்பளத்துடன் ஒப்பீடு செய்வது? ஒரு மணிக்குண்டான சம்பளம். அமெரிக்காவில் உள்ள கணக்கு மற்றும் புள்ளியியல் துறை. வேலை ஒரு மணிக்கான சம்பளம். சமையல்காரர் $6.29, கேஸ் நிலைய பணியாளர் இவ்வளவு, இது மாதிரி கார் மெக்கானிக், தபால்காரர், கடன் வசூலிக்கும் அதிகாரி, கம்ப்யூட்டர் அதிகாரி, ரசாயன பொறியியல், பரிசோதனை சாலை பணியாளர், வழக்கறிஞர், பல் மருத்துவர். மருத்துவருக்கு அதிகம், $49.05. வாரத்திற்கு சராசரியாக 40 மணி நேரம் பணிபுரிகிறார்கள் என்று வைத்துக்கொண்டு உண்மையில் 50 மணி அல்லது அதற்கு மேலாக பணிபுரிகின்றனர். 2 வாரங்கள் விடுமுறை அனுபவித்தாலும் ஒரு வருடத்தில் இவர்கள் வருமானம் இங்கு தரப்படுகின்றன. 5 பணியாளர்களின் வருமானம். வருடத்துக்கான வருமானம். சமையல்காரர் $13,083. மருத்துவர் அதிகம், $1,02,024. இப்போது நீங்கள் ஒரு சமையல்காரராகவோ சில்லறை விற்பனையாளராகவோ அல்லது ஒரு தபால்காரராகவோ இருந்தால் ஒரு வழக்கறிஞருடைய அல்லது மருத்துவருடைய வருட வருமானத்தை பார்த்து, அடடா, இவர்களுடைய வருமானத்தைப் போல நம்முடைய வருமானமும் இருந்தால் பணத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்கலாமே, இரவு வேளைகளில் உறக்கமின்றி கடனை திருப்பித் தருவது எப்படி என்று கவலைப்பட வேண்டாமே என்று நினைப்பீர்கள். பக்கெட் தூக்குபவர்களின் வருமானம். சராசரி மனிதன். வழக்கறிஞரின் வருமானம். மருத்துவரின் வருமானம் பெரிய பக்கெட். உண்மை, மருத்துவருடைய பக்கெட் ஒரு சமையல்காரரின் ஒரு பக்கெட்டை விட மிக அதிகமாகவே பெரியதாக இருக்கிறது. ஏறக்குறைய 10 மடங்கு பெரியதாக உள்ளது. ஆனால் இதனால் மருத்துவர் பணத்தை பொறுத்தவரை சுதந்திரமாக இருக்கிறார் என்பது அர்த்தமல்ல. அவர் சமையல்காரரைப் போலவே அல்லது தபால்காரரைப் போலவே தனது பக்கெட் தூக்கும் வேலையில் சுதந்திரமாக இருக்கிறார். ஏன், எளிமையாக சொல்வதென்றால், ஒரு சராசரி வேலைக்காரரை விட தொழில் செய்பவர்கள் அதிகமாக பணம் சம்பாதிக்கின்றனர். ஆனால் அவர்கள் அதிகமாகவும் செலவழிக்கின்றனர். உண்மை என்னவெனில், மருத்துவர்களும் வழக்கறிஞர்களும் 6 இலக்கங்களில் சம்பாதித்தாலும் அவர்கள் தமது டாம் பீச் செலவுகளுக்காக தமது வருமானத்தை விட அதிகமாகவே செலவழிக்க வேண்டியதாகியிருக்கிறது. ஒரு சராசரி வேலைக்காரரின் வருமானத்தை ஒரு தொழில் முறை பணிபுரிபவரின் வருமானத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு சராசரி வேலைக்காரர் $5,000 மதிப்புள்ள பயன்படுத்தப்பட்ட காரை ஓட்டுவார். ஆனால் ஒரு மருத்துவரோ அல்லது வழக்கறிஞரோ $45,000 மதிப்புள்ள லெக்சஸ் காரை ஓட்டுவார். ஒரு சராசரி வேலைக்காரர் தனது குழந்தைகளை இலவச பள்ளிக்கு படிக்க அனுப்புவார். ஆனால் மருத்துவரோ அல்லது வழக்கறிஞரோ தனியார் பள்ளிக்கு அதிக கட்டணம் செலுத்தி படிக்க வைப்பார். ஒரு சராசரி வேலைக்காரர் $75,000 ஒரு வீட்டை வாங்குவார். ஆனால் மருத்துவரோ வழக்கறிஞரோ $3,50,000 ஒரு வீட்டை வாங்குவார். ஒரு சராசரி வேலைக்காரர் வாரத்துக்கொரு முறை பீஸா சாப்பிடுவார். ஆனால் மருத்துவரோ அல்லது வழக்கறிஞரோ வாரம் 2 முறை ஆடம்பர ஓட்டல்களில் சாப்பிடுவார். ஒரு சாதாரண வேலைக்காரர் ஆண்டு விடுமுறையை கழிக்க எந்த ஊருக்கும் போக முடியாது. ஆனால் மருத்துவரோ வழக்கறிஞரோ விடுமுறையை கழிக்க சுற்றுலாத் தலங்களுக்கு சென்று பளிச்சறுக்கு விளையாட்டு விளையாடலாம். ஒரு சராசரி வேலைக்காரர் பொதுவான பூங்காவில் கோல்ஃப் விளையாடலாம். ஆனால் மருத்துவரோ அல்லது வழக்கறிஞரோ விலையுயர்ந்த கட்டணம் செலுத்தி வேண்டிய கிளப்புகளுக்கு சென்று கோல்ஃப் விளையாடுவார்கள். இப்போது முழு விவரம் கொண்ட படம் தெரிகிறதா? மக்கள் மருத்துவரை பார்த்தும் வழக்கறிஞர்களை பார்த்தும்
கணக்கர்களை பார்த்தும் பொறாமைப்படுவதற்கு காரணம் தாம் பெரிய பக்கெட்டுகளை தூக்க வேண்டியதாக இருக்கிறதே என்பதற்காகத்தான். உண்மை, ஒரு மருத்துவருடைய பக்கெட் ஒரு சமையல்காரரின் பக்கெட்டை விட 10 மடங்கு பெரியதாக இருக்கலாம். ஆனால் அந்த மருத்துவர் 10 மடங்கு அதிகமாக செலவிடுகிறார். ஆகவே இவர்கள் இருவருமே ஒரு முடிவான நிலையில்தான் இருக்கிறார்கள். ஒரு காசோலையிலிருந்து இன்னொரு காசோலைக்கு வாழ்கிறார்கள். பேச்செக் டு பேச்செக். மருத்துவரின் வருமானம், அதேபோல் மருத்துவரின் செலவும் அதிகம். இறுதியில் பக்கெட் வறண்டு விடுகிறது. பக்கெட் முடிவில் வறண்டு போய்விடும். அடுத்த வீட்டில் ஒரு கோடீஸ்வரர் என்ற நல்ல விற்பனையாகும் புத்தகத்தை எழுதிய தாமஸ் ஜே ஸ்டான்லி, வில்லியம் டி டான்கோ என்ற நூலாசிரியர்கள் பக்கெட்டுகளை தூக்குவது என்பது செல்வத்தை உருவாக்குவது என்பதற்கு சமமாகாது என்று எழுதியுள்ளார். இவர்கள் மேல்நாட்டு மக்கள் வாழும் மேல்தட்டு மக்கள் வாழும் மக்களிடம் ஒரு கணக்கெடுப்பு நடத்தி அதன் முடிவாக இந்த எண்ணத்துக்கு இவர்கள் வந்துள்ளனர். இவர்கள் முதலில் விலையுயர்ந்த கார்களில் பவனி வந்து வசதியான வீடுகளில் வசிப்பவர்கள். அனைவரும் பணக்காரர்கள் என்ற எண்ணத்துடன் இந்த கணக்கெடுப்பை துவங்கியுள்ளனர். ஆனால் இது ஒரு தவறான எண்ணம். ஸ்டான்லியும் டான்கோவும் செல்வத்தை உருவாக்குவது என்பதை பற்றி வியக்க வைக்கும் ஒரு முடிவுக்கு பின்னர் வர நேர்ந்தது. அமெரிக்காவில் பெரும்பான்மையான மக்கள் செல்வத்தை சேர்ப்பது என்பதை பற்றி தவறான எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். செல்வம் என்பது வருமானம் அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் நல்ல வருமானம் பெற்று அதை செலவழித்து கொண்டிருந்தால் நீங்கள் செல்வந்தர்களாக ஆகிறீர்கள் என்று அர்த்தமல்ல. நீங்கள் ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். செல்வம் என்பது நீங்கள் எவ்வளவு சேர்த்து வைக்கிறீர்கள் என்பதுதானே தவிர எவ்வளவு செலவழிக்கிறீர்கள் என்பது அல்ல. நீங்கள் எப்படி செல்வந்தராக முடியும்? இதிலும் பெரும்பான்மையோர் தவறான எண்ணம் கொண்டவர்களாகவே இருக்கின்றனர். அது அதிர்ஷ்டமோ, முன்னோர்களிடமிருந்து பரம்பரையாக பெறும் சொத்தோ, புத்திசாலித்தனமோ இப்படி எதன் காரணமாகவும் அடைவது அல்ல. செல்வம் என்பதே கடின உழைப்புடன் கூடிய வாழ்க்கை முறை, விடாமுயற்சி, திட்டமிடுதல், எல்லாவற்றையும் விட சுய கட்டுப்பாடு. வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் முடிவில் வற்றித்தான் போகும். அதே சமயத்தில் குழாய் வழி என்பது தானே வற்றாது இருப்பவை. ஆனால் குழாய் வழி அமைப்பது என்பதற்கு தியாகம் தேவை. அவை தாமாகவே அமைத்து கொள்ளாது. அவற்றை அமைப்பதற்கு நீங்கள் தாம் முயற்சி செய்து நேரம் செலவழித்து உருவாக்க வேண்டும். முடிவாக எல்லா பக்கெட்டுகளும் வற்றி போகும். சராசரி வழக்கறிஞரின் வருமானம், மருத்துவரின் வருமானம் தொடர்ச்சி, குழாய் வழி தொடர் உற்பத்தி. பெரிய பக்கெட்டுகள் பிரச்சனையை தீர்ப்பதே இல்லை. எல்லோருமே பக்கெட்டுகளின் அளவை அதிகரிப்பதற்கு தான் விரும்புகிறார்கள். யாருமே வருட முடிவில் கிடைக்கும் சம்பள உயர்வையோ, அதிக சம்பளம் கிடைக்கும் வேறு வேலையையோ வேண்டாம் என்று சொல்ல தயாராக இல்லை. பக்கெட் தூக்குவதுதான் உங்களுடைய வருமானத்துக்கான ஒரே வழி என்றால், எவ்வளவு பெரிய பக்கெட்டை தூக்க முடியுமோ அவ்வளவு பெரிய பக்கெட்டை தூக்குங்கள் என்கிறேன். அதுதான் புத்திசாலித்தனம். ஆனால் உண்மை என்னவெனில் என்பது முடிவாக உங்களை செல்வந்தர்களாக்கப் போவதில்லை. பக்கெட் தூக்குவது என்பது உங்களது குடும்பத்தை பாதுகாப்பாக சுதந்திரமாக ஆக்கப் போவதில்லை. அவை எவ்வளவு பெரிய பக்கெட்டாக இருந்தாலும் இதே நிலைமைதான். ஏனெனில் நீங்கள் எவ்வளவு காலம் பக்கெட்டுகளை தூக்கப் போகிறீர்களோ அத்தனை காலமும் எத்தனை பக்கெட்டுகளை தூக்குகிறீர்கள் என்று கணக்கு காண்பித்து அதற்கேற்றாற் போலத்தான் வருமானம் பெற வேண்டி இருக்கும். பக்கெட் தூக்குவதை என்று நிறுத்துகிறீர்களோ அன்று உங்கள் வருமானம், உங்களுக்கு வரும் பணமும் நின்று போகும். பக்கெட் ஒருவேளை கவுந்துருச்சுன்னா
உடல் சுகவீனம் அல்லது அடிபடுதல் காரணமாக வேலை நிறுத்தம், வேலையிலிருந்து ஓய்வு. அடுத்த வீட்டில் ஒரு கோடீஸ்வரர் என்ற நிலையிலிருந்து அடுத்த வீட்டில் ஒரு திவாலான மனிதர் என்ற நிலைக்கு நிறைய பக்கெட் தூக்குபவர்கள் சென்று விட்டிருக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் குழாய் வழி அமைக்கும் திட்டத்தை ஒதுக்கிவிட்டு பக்கெட் தூக்கும் வேலையையே செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களது பக்கெட் வறண்டு விடும்போது முடிவாக அவர்களது வாழ்க்கை முறையும் மாறிப்போகிறது. எனது தந்தையார் குழாய் வழி என்பது வாழ்க்கை வழி என்று அடிக்கடி சொல்வார். நீங்கள் இதனை ஏன் என்று பார்க்க துவக்கியிருக்கிறீர்களா?